அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு பேரணியாக செல்ல முயன்ற பாஜகவை சேர்ந்த நிர்வாகி குஷ்பு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பாஜக மகளிர் அணியினர் பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். முன்னதாக பேரணியில் திரண்டிருந்த மகளிர் அணியினர் மற்றும் குஷ்பு ஆகியோர் கைகளில் சிலம்பம் ஏந்தி கண்ணகி போன்று மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணியாக புறப்படுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி குஷ்பு உள்ளிட்ட மகளிர் அணியினரை கைது செய்து வருகிறார்கள். மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணியாக செல்ல இருந்த பாஜக மகளிர் அணியினர் மற்றும் பாஜக நிர்வாகி குஷ்பு தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணியாக செல்வோம் என்று நேற்று அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போது போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கைகளில் சிலம்பம் ஏந்தி கண்ணகியாகி மாறி தற்போது நீதி கேட்டு நாங்கள் பேரணியாக சென்னைக்கு செல்வோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். முன்னதாக போராட்டத்தில் பங்கேற்று பேசிய குஷ்பு, பெண்களுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படக்கூடிய அரசாங்கம் பெண்கள் குறித்த பாதுகாப்பில் கவனம் செலுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து போராட்டத்தில் பங்கேற்றிருந்த மகளிர் அணியினர் மற்றும் பாஜக நிர்வாகி குஷ்பு ஆகியோர் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். போராட்டம் தொடர்ந்து தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்ப போராட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் குஷ்பு உட்பட மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நிலைமை எப்படி இருக்கு? தகவல்கள் என்ன? போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகளிர் அணியினர் மற்றும் பாஜக நிர்வாகிகளை தற்போது காவலர்கள் அழைத்து சென்று வருகிறார்கள். முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கும் குஷ்பு ஆயத்தமாகி வருகிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு தற்போது பேரணியாக மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பாஜக மகளிர் அணியினர் மற்றும் பாஜக நிர்வாகி குஷ்பு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை தொடர்ந்து தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நம்ம மக்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு நாங்க போனோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. போறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வசதியா இருக்கும். நம்ம பெண்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. உங்க மனுக்கு வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அவங்க ரொம்ப பொறுப்பாக பாதுகாப்போட அவங்களை கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நன்றி. பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நாங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு இந்த பேரணிக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நான் எதிர்பார்க்கல. யார் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவங்களுடைய தவறான செயல்களுக்கு நாங்க ஒரு பேரணி நடத்தணும்னு பார்த்தாக்கா, இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு பார்த்தாக்கா
எங்கேயுமே எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படுறது இல்லை. அதுக்கு காரணம் எது பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசுவோம் அப்படி திராவிட முன்னேற்றக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நாங்க பேசுற விஷயம் இன்னைக்கு மக்கள் காது கொடுத்து கேட்கிறாங்க. அவங்க உண்மைதான் பேசுவாங்க. அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில என்னக்கா இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க, கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்துல தான் இருக்காங்க. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பதில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த பேரணி இன்னைக்கு இல்ல, எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிற வரைக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும். போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய அரசாக இருப்பதாகவும் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் குஷ்பு தெரிவித்திருக்கிறார்.